Sure. ஏஐ ஃப்ளூவன்சி அப்படின்றதும் ஏஐ நேட்டிவ்ன்றதும் ஒன்று தானா? இல்லை அது வேற இது வேறையா? இங்கிலீஷ் தானே எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரிங்களா? பட் ஒரே கான்செப்ட் தான் கேட்குறேன். இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் இங்கிலீஷ் நேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருவீங்க. ரைட்? தமிழ் நல்லா படிக்கிறவங்க, தமிழ் மதர் டங்காக வச்சுருக்கிறவங்க, தே ஆர் நெவர் கோயிங் டு பி இங்கிலீஷ் நேட்டிவ், பிகாஸ் அவங்களுக்கு அது நேட்டிவ் டங் கிடையாது. ரைட்? அந்த ஃப்ளூவன்சியோட பீக், நீங்கள் ஃப்ளூவன்சியில் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளூவெண்ட் ஆகிடும். ஃப்ளூவன்சியோட பீக் தான் நேட்டிவ். ரைட்? ஒரு பாயிண்டில் வந்து உன்னை பார்த்தா நீ பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா நீ வந்து எங்கே 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 நீ எங்கே பிறந்த அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? ரைட்? கலரை வச்சு இல்லை, ரைட், நம்மளோட இதை வச்சு இல்லை, பட் அந்த லாங்குவேஜை வச்சு. அப்போது அதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பீயிங் ஏஐ நேட்டிவ் இஸ் நாட் அபவுட் ஏஐ ஃப்ளூவன்சி. ரைட்? ஏஐ ஃப்ளூவன்சின்றது ஒரு ஜேர்னின்னு வச்சுக்கிங்களேன். ஏஐ நேட்டிவ்ன்றது ப்ராப்ளி இட்ஸ் அட் த பீக்குன்னு வச்சுக்கலாம். Oh my ப்ராப்ளி God. அட் த பீக். அதையே அவ்வளோ லூஸா யூஸ் பண்றாங்க எல்லாரும். அதுதான்